இன்னைக்கு பராசக்தி திரைப்படம் திரையில ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப, திடீர்னு ரசிகர்கள் அவங்க எல்லாருமே கத்தி, கலாட்டா, கூச்சல் போட்ட சம்பவம். இதனால பராசக்தி திரைப்படத்தின் அந்த காட்சி பாதியிலேயே ரத்து ஆனது மட்டும் இல்லாம, மக்கள் எல்லாருமே இந்த படத்த உட்கார்ந்து பார்க்கறதுக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பாதியிலேயே கூட்டம் கூட்டமாக பராசக்தி திரைப்படத்த பார்க்காம மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வெளியேறியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ தமிழகத்துல பல இடத்துல பராசக்தி திரைப்படத்த தியேட்டருக்கு போய் பாருங்க, பாருங்க அப்படின்னு ஓசியில பராசக்தி திரைப்படத்தின் டிக்கெட்டுகள தற்போது படக்குழு, அதேபோல படத்த தயாரிச்சவங்க, திமுக தரப்பு, இப்படி நெறைய பேர் பராசக்தி திரைப்படத்தின் அந்த டிக்கெட்டுகள ஃப்ரீயாகவே குடுத்து தியேட்டருக்கு மக்கள் எல்லாரையுமே வாங்க, வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த அவலம் தற்போது சென்னை மற்றும் தமிழகம் எங்கும் பல இடங்கள்ல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப மோசமாக இன்னைக்கு பராசக்தி திரைப்படத்தின் டே 2ல கூட இன்னைக்கு பராசக்தி திரைப்படத்த தியேட்டருக்கு பார்க்க வந்த ஒரு சில மக்கள் அவங்க எல்லாருமே, "இது எல்லாம் ஒரு படமா?" அப்படின்னு காரி துப்பிட்டு எல்லாருமே கடுமையாக பயங்கரமா பராசக்தி திரைப்படத்த ரொம்ப ரொம்ப மோசமான திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தை எல்லாம் உட்கார்ந்து தியேட்டர்ல சத்தியமா பார்க்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்த மக்கள் எல்லாருமே அவங்களுடைய அந்த கடுமையான பயங்கரமான எதிர்ப்ப இந்த படத்துக்கு கண்டனத்த சொல்லிக்கிட்டு வராங்க. இப்போ இந்த வீடியோவுல நடந்த இந்த எல்லா சம்பவத்துல எடுக்கப்பட்ட அந்த வீடியோவ தான் இந்த வீடியோ முழுக்க இப்ப நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல பராசக்தி திரைப்படம் நேற்று நம்ம தமிழகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு உள்ள வந்த விஜய் ரசிகர்கள், அதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அவங்க எல்லாருமே படம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு நடுவுல தியேட்டருக்குள்ள அவங்க கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது எப்படி கோஷம் போடுறாங்க அப்படின்னா, பராசக்தி திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி தியேட்டருக்கு உள்ள கோஷம் போடுறாங்க. வந்த அந்த ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே கோஷம் போட்டதால படம் திரை அந்த காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. காட்சி பாதியிலேயே ரத்து ஆனது மட்டும் இல்லாம, அந்த உள்ள இருந்த எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்ததால, படத்த பார்த்துட்டு இருந்த எல்லாரையுமே அப்படியே குண்டு கட்டாக வெளிய ஏத்துறாங்க. மேலும் உள்ள வந்தவங்க எல்லாருமே விஜய் ரசிகர்கள், அதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அவங்க கோஷமிட்டு கூச்சல் சத்தம் போட்டதால, அந்த காட்சியே ரத்தாகியிருக்கு. நேற்று பராசக்தி திரைப்படத்தின் அந்த காட்சி முழுசா பூர்த்தி ஆகாமலேயே கம்ப்ளீட்டாக அந்த காட்சி ரத்து ஆகியிருந்திருக்கு. அப்போ நடந்த அந்த வீடியோ, அங்க எடுக்கப்பட்ட வீடியோவ இங்க நீங்களே பாருங்க. அது மட்டும் கிடையாது. தியேட்டர் உரிமையாளர்கள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அந்த ரசிகர்கள், தொண்டர்கள் அவங்க கிட்ட சண்டையிலயும் ஈடுபட்டிருக்காங்க. கொடி காட்டுறாங்களே அதையும் அலோவ் பண்றீங்க? உள்ள கொடியை காட்டின்னு அட்டகாசம் பண்றாங்க. உள்ள கொடியை ஏன் காட்டுறீங்க? கொடியெல்லாம் காட்டக்கூடாது. என் தியேட்டர்லயே டிவிக்கே கொடி காட்டுறாங்கப்பா. ரூபினில பாருப்பா, அப்படி கொடி காட்டாதீங்கன்ற. இதுதான் வீடியோ இருக்கு, வீடியோ வீடியோ அவங்க பாத்துப்பாங்க. கொடி காட்டாதீங்கன்னு சொல்றேன் நானு. இப்போ மேடம் யாருன்னா வந்து டிஎம்கே கொடி காட்டினா எப்படி, ஏடிஎம்கே கொடி காட்டினா எப்படி? படமா பாருங்க. அத நீங்க பார்த்தா எனக்கு சந்தோஷம்ப்பா. படமா வாங்க, படமா பாருங்க. கொடி காட்டாதீங்கன்னு தான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. இது எல்லாமே கூட ஒரு பக்கம் ஏத்துக்கலாம். ஆனா பராசக்தி திரைப்படத்துக்கு ஃப்ரீயாக நேற்று தமிழகத்துல டிக்கெட் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் எதுக்காக, என்ன சொல்லி அந்த ஃப்ரீ டிக்கெட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்மெட் போட்டுட்டு வர பெண்மணிகள் அவங்க எல்லாரையுமே ஒரு 10, 15 பேரை கூட்டிட்டு வந்து, நீங்க ஹெல்மெட் போட்டுட்டு வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு பராசக்தி திரைப்படத்தின் அந்த டிக்கெட்டுகளை ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு, பராசக்தி திரைப்படத்தின் டிக்கெட்டுகளை ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு இப்படி கூட ஒரு வழி இருக்கா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி பராசக்தி திரைப்படத்தின் டிக்கெட்டுகளை இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வரவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ அந்த வீடியோவும் இங்க நீங்களே கொஞ்சம் பாருங்க. அங்க வந்து எந்த நடிகருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கிடையாது. எங்களுக்கு இந்த கான்செப்ட் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அதனால எங்க அப்புறம் தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த மூவியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேடம் வந்து உங்களுக்கு எல்லாருமே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அங்கே வந்து எந்த நடிகருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கிடையாது. எங்களுக்கு இந்த கான்செப்ட் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அதனால எங்க அப்புறம் தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த மூவியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேடம் வந்து உங்களுக்கு எல்லாருமே
இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு டே 2 திரும்பவும் ஒரு சில மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு பராசக்தி திரைப்படத்தை தியேட்டர்ல பார்க்க போயிருக்காங்க. போனவங்க அவங்க எல்லாருடைய நிலைமையும் இன்னைக்கு என்ன ஆகியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோ முழுக்க நீங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைவீங்க. முக்கியமா நிறைய பேர் இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னு காரி துப்பிட்டு போறாங்க. தியேட்டருக்கு வந்த மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு திரைப்படத்தை இந்த அளவுக்கு மோசமா காரி துப்பிட்டு போறாங்கன்னா இது வரலாற்றிலேயே முதல் முறை நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு டே 2ல பராசக்தி திரைப்படத்துக்கு தப்பி தவறி போன அந்த மக்கள் அவங்க எல்லாருடைய அந்த அவல நிலை, அவங்க எல்லாருடைய அந்த கதறல் வீடியோவையும் இங்க கொஞ்சம் நீங்களே பாருங்க. படம் ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலமான படம். கேவலமா இருக்கு. பரவாயில்ல, ஓகே, சூப்பரா. அது எப்படியோ போதுங்க படம். நல்லா இருக்கு. படத்தை எடுத்ததுக்கு எடுக்காமலே இருக்கலாம் தலைவா. இது 2வது பார்ட் வேற, பார்க்கவே முடியல. பார்த்து செய்யுங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? டிஎம்கே கொடியே கொண்டு வந்தீங்க. நல்லா இல்லைங்க. நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஜனநாயகன் படத்தை சீக்கிரம் விட சொல்லுங்க. உட்கார முடியல. நல்லாவே இல்லையா? நான் சிவகார்த்திக் ஃபேன். நான் உட்கார முடியல. தயவு செஞ்சு இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்றமே ஜனநாயகன் தான். சீக்கிரமா ஜனநாயகன். நீங்க ஒரு சிவகார்த்தியின் ஃபேன், நீங்களே அப்படி சொல்றீங்கன்னா படம் சும்மா உண்மையாவே முடியல. லவ் போர்ஷனை இவ்வளவு எடுத்து வச்சுட்டு தீயை கொஞ்சோண்டு எரிய வச்சுட்டாங்க. தீ எரியவே இல்லை, என்ன எரியணும். மலையில நமுத்து போச்சு. கேட்காதீங்க. படம் உண்மையிலே நல்லா இருக்கு. பாக்காதீங்க, போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்றீங்க ஒரு 2 நாளைக்கு. முடியல ப்ரோ, சுத்தமா இல்லங்க. என் லைஃப்ல இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படின்னா இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். விட்டுருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒன்றும் இல்லை படத்துல. நல்லா இல்லை, சரிங்களா? டைம் வேஸ்ட்டு தான். மியூசிக்லாம் சுத்த வச்சுட்டு வேலைக்கே ஆகாது. ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர வருவியா தேட்டருக்கு அடி அடின்னு அடிச்சு ஒரு சீனு ரசிக்கிற மாதிரி இல்ல தம்பி. படம் பார்த்து நொந்து போய் வெளியே வந்து நிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கா என்ன? அளவுக்கு மொக்க. டீ காபி குடிக்கலாமா இல்ல சினிமா பயணம் நம்ம இதோட முடிச்சிட்டு விஷத்தை குடிச்சு செத்துடலாமா? படம் எப்படி இருக்கு? சன் டிவில கொடுத்திருந்தா மெகா சீரியல் போட்டிருப்பாங்க. கட் பண்ணி தொடரும் சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தோம்ல, அதுல இருந்த அந்த ஒரு சுவாரஸ்யம், செகண்ட் பார்ட் கூட ஓகே தான். பட் தேர்ட் எல்லாம் வந்து ரொம்ப லென்த். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த வீடியோ தொகுப்பு இது ரொம்பவே கொஞ்சம் தான். இன்னும் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் பராசக்தி திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து அவங்களுடைய மோசமான அந்த எக்ஸ்பீரியன்ஸை கதறி சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு வராங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தது ரொம்பவே சொற்ப அளவு எண்ணிக்கையில் இருக்கிற கதறல்கள் தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே பராசக்தி திரைப்படத்தை பார்த்துட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுடைய பராசக்தி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா இல்லை ரொம்ப மோசமாக இருந்துச்சா அப்படின்னு நிச்சயமாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.